வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புஷ்பா படத்தோட பார்ட் 3 கதையை தான் நம்ம ஸ்டைலில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக புஷ்பா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நீங்கள் ஆல்ரெடி பார்த்து இருந்தால் தான் நான் சொல்கிற கதை உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே புஷ்பா படம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் சினிமாலேயே அதிகமாக வசூல் பண்ண படம் இதுதான். அது போக புஷ்பான்னு அல்லு அர்ஜுன் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டாருங்க. அவர் பண்ண ஸ்டைலும் அவர் பேசின டைலாக்கும் வேர்ல்டு வைடே ஃபேமஸ் ஆயிடுச்சு. முக்கியமாக நாங்கள் இன்னொன்று நான் பதிவு செஞ்சுக்கணும். அது என்னன்னா, நிறைய பேர் புஷ்பா படம் கேஜிஎஃப் படத்தோட காப்பி, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அது உண்மை கிடையாதுங்க. புஷ்பா படம் நார்கோஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பேஸ் பண்ண ஸ்டோரி தான். அது டோட்டலா 3 சீசன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 3 பார்ட்ஸ். சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம புஷ்பா பார்ட் 3 கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. புஷ்பா பார்ட் 2 கிளைமேக்ஸ்ல புஷ்பாவோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துல பாம் வெடிக்கிற மாதிரி படத்துல முடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பாம் பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் புஷ்பாவும் புஷ்பாவோட அம்மா ஸ்ரீவல்லி அவங்க அண்ணன் அதுக்கப்புறம் ஃபேமிலியில இருந்து அங்க இருந்த எல்லாத்துக்குமே நிறைய அடிபட்டு இருக்கும். பட் ஆனா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. யாருமே செத்து போயிருக்க மாட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் புஷ்பா ரொம்பவே சைலண்டா இருப்பான். மினிஸ்டரோட குரூப் தான் இந்த பாம் பிளாஸ்ட்டை பண்றாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இப்போ புஷ்பா சைலண்டா ஒரு டைலாக் சொல்லுவான். என் மேல பாம் போட்டா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா என் குடும்பத்து மேல கை வச்சா இப்ப நடக்கிறது வார் கிடையாது, இது புஷ்பாவோட ராம்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா பார்ட் 2 தி ராம்பேஜ் அப்படின்னு டைட்டில் கார்டை போடுறோம். இதுக்கப்புறம் புஷ்பாக்கு தெரிய வருது எல்லா எனிமீஸும் யூனிட்டி ஆகிட்டாங்க. மங்களம் சீனு, ஜாலி ரெட்டி, அதுக்கப்புறம் மினிஸ்டர் வீரபிரதாப் ரெட்டி, எஸ்பி பன்வர் சிங் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேங்கா இப்போ சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் புஷ்பா டைரக்டா போய் மீட் பண்றான். என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க, ஆனா என்னோட குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் அவங்கள ஒரு சொல்றாங்க, கொஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஃபேமிலியை நாங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நாங்க சொல்ற 3 கண்டிஷனை நீ ஃபாலோ பண்ணணும். இந்த 3 கண்டிஷனை நீங்க கேட்டனா உங்க ஃபேமிலியை நாங்க விட்டுருவோம், கை தொட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உன்னோட பிசினஸ் எல்லாமே அதாவது புஷ்பாவோட பிசினஸ் எல்லாமே மங்களம் சீனு டேக் ஓவர் பண்ணிப்பாரு, அந்த சிண்டிகேட் எல்லாமே. அடுத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 500 கோடி பணம் தரணும். 3வது கண்டிஷன் என்னன்னா, ஊர் மக்கள் முன்னாடி பன்வர் சிங் காலில் விழணும். இந்த 3 கண்டிஷனும் அவங்க சொல்றாங்க. எல்லாருமே இதெல்லாம் சொல்லிட்டு புஷ்பா இதெல்லாம் ஓகே சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்க ஒரு பெரிய ஷாக். அது என்னன்னா, புஷ்பா எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே சொல்லிடுறாரு. பன்வர் சிங் காலில் விழும்போது பிரஸ் மீடியா நிறைய பேர் வராங்க, வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது புஷ்பாவும் சொன்ன மாதிரியே அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. அப்ப விழுகும்போது ஒரு டைலாக்கும் இங்கேயும் சொல்லுவாரு, இந்த யூனிஃபார்முக்கு தான் மரியாதையே தவிர இந்த யூனிஃபார்மை போட்ட மனுஷனுக்கு இல்ல அப்படின்னு டைலாக பேசிட்டு புஷ்பா காலில் விழுறாரு. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் இந்தியா விட்டு வெளியே போயிடுவேன், நான் போன அப்புறம் என்னோட குடும்பத்தை எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். சரி, அவங்களும் எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாங்க. ஆனா ஓகே சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே மங்களம் சீனுவோட ஆளுங்களும் கொஞ்சம் போலீஸ் டீமும் சேர்ந்து புஷ்பாவை அடிச்சு ஃபாரஸ்ட்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே கன்னை வச்சு கண்ணா பின்னான்னு புஷ்பாவை சுட்டு ஒரு பள்ளத்துல தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் பன்வர் சிங் உள்ள வரான். இங்கடா என்னடா பண்ணீங்க, புஷ்பாவோட பாடி எங்கன்னு கேக்குறதுக்கு, அவன் செத்துட்டான், அதான் பள்ளத்துக்குள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்றான். அவன் சாகவே மாட்டான்டா, அவனோட பாடியை நம்ம தூக்கி எரிச்சு அந்த சாம்பலை பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சாம்பல் வந்தாதான் அவன் செத்தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த பாடியை தேடுறாங்க. நல்லா மழையும் வரும், ஆனா பாடி கிடைக்கவே இல்லை. மழை வரும்போது தான் இப்போ இங்க ஒரு சீனை காட்டும். கரெக்டா மழை துளி புஷ்பாவோட கன்னத்துல போய் விழுகுது. புஷ்பா கண்ணை அப்படியே திறக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே புஷ்பானா ஃப்ளவர் லடா ஃபயர் அப்படின்னு ஒரு டைலாக் பேக்ரவுண்ட்ல காட்டிட்டே இங்க நம்மளோட மூவியோட இன்டர்வல் சீனும் நம்ம அப்படியே போடுறோம். இன்டர்வலுக்கு அப்புறம் 6 மாசம் அப்படியே போகுதுங்க. மங்களம் சீன் சிண்டிகேட்டை கண்ட்ரோல் எடுத்து அதான் மரத்தெல்லாம் கடத்தி நிறைய கோடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு கண்டெய்னர் காணாம போகுது. எப்படி காணாம போச்சுன்னு மங்களம் சீனுக்கு தெரியவே இல்லை. சரி, அவன் சரின்னு விட்டுறான். அடிக்கடி இப்படி நடக்குது. மங்களம் சீன் ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்கிறான் அவங்க ஆளுங்கிட்ட. யாருக்கும் ஒண்ணுமே தெரியல. அப்போ திடீர்னு ஒருத்தன் புஷ்பா தான் அப்படின்னு சொல்றான். எல்லாத்துக்குமே சாக்காயிடுச்சு. ஏடா செத்து போன ஒருத்தனை சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் எப்படா செத்தவன் இங்க வருவான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க தான் நம்ம ஒரு பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. புஷ்பா செத்து இருக்க மாட்டான். கேசவா புஷ்பாவை காப்பாத்தி இருப்பான். 6 மாசம்
புஷ்பாவை வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அங்கே தான் வந்து புஷ்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. புஷ்பாவோட விசுவாசமாக இருந்த கொஞ்சம் நிறைய அந்த மரம் கடத்துற ஆளுங்க வந்து புஷ்பா கூடயே இருப்பாங்க. இங்கே தான் வந்து காட்டுறாங்க புஷ்பாவோட ஆளுங்க, அந்த ஆளுங்களை வச்சு தான் வந்து புஷ்பா வந்து ஒரு சில கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து தூக்கியிருப்பான். இதுக்கப்புறம் வந்து ஒரு செம்ம ஃபைட் சீன் வந்து நம்ம கதையில் வருதுங்க. புஷ்பா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறான். கொடுத்த மங்களம் சீனோட ஆளுங்களெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிடுறான். அடிச்ச அந்த தும்சம் பண்ண டைம்லேயே வந்து மங்களம் சீனு கூட இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து புஷ்பா பின்னாடி வந்துடுறாங்க. ஒரு 1000 பேர் மேலே கூலி ஆளுங்க எல்லாமே வந்து புஷ்பா கூட வந்து சேர்ந்துருவாங்க. மங்களம் சீனு கிட்ட இருந்த அந்த பவரை வந்து திரும்பவும் வந்து புஷ்பா கிட்ட போகுது. புஷ்பா வந்து திரும்பவும் வந்து சிண்டிகேட்டை வந்து கண்ட்ரோலில் வந்து எடுக்கிறான். புஷ்பா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 1000 கோடி இல்லாமல் ஒரு 5000 கோடி வரைக்குமே வந்து ஒரு டீல் பேசுவான். ஒரு துபாய் டான் கிட்ட வந்து டீல் பேசுகிறான். துபாய் டான் வந்து கேட்ட உடனே 5000 கோடி வந்து ஓகேன்னு சொல்லிடுவான். என்னடா இவன் நம்ம இப்போதான் வந்திருக்கோம், கேட்ட உடனே 5000 கோடி ஓகே சொல்கிறானே அப்படின்னு வந்து புஷ்பாவுக்கு வந்து லைட்டாக வந்து டவுட் வந்து சரி வேற யாராவது இதே டீலை வந்து பேசலாம் அப்படின்ட்டு ஜப்பானில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் கிட்ட சேம் டீலை வந்து பேசுவான். ஆனால் வந்து 30,000 கோடிக்கு வந்து இந்த டீலை வந்து ஓகேன்னு சொல்லுவான். புஷ்பா வந்து அப்படியே வந்து இந்த டீலை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுவான். அந்த டீலை க்ளோஸ் பண்ண கையோட புஷ்பா வந்து இந்தியாவில இருந்து செம்மர கட்டைகளை எல்லாத்தையுமே வந்து ஜாப்பனீஸ்க்கு வந்து அனுப்புவான். ஆனால் ஜப்பானுக்கு அனுப்பும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய மாஃபியா கேங் வந்து ஜப்பான் போர்ட், அதாவது அந்த ஷிப்பில் வந்து ஹைஜாக் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு மாசான ஃபைட் வருங்க. ஏன்னா கண்டெய்னருக்குள்ள வந்து புஷ்பா இருப்பான். செம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இங்கே நடக்கும். எப்படியும் வந்து புஷ்பா சேஃபாக சரக்கை வந்து டிஸ்போஸ் பண்ணி காசை வாங்கிட்டு இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுவான். இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் புஷ்பா கிட்ட பவரும் இருக்கும், மணி இருக்கும், சிண்டிகேட் எல்லாமே இருக்கு. இன்டர்நேஷனல் வந்து இப்போ கான்டாக்ட், இன்டர்நேஷனல் டீலிங் எல்லாமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து புஷ்பா என்ன ஐடியா பண்ணுவான்னா, நமக்கு வந்து பாலிட்டிக்கல் பவர் வேணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஸ்ரீவலியை வந்து சிஎம் ஆகிடுவான். அப்புறம் கூடவே இருந்த கேசவாவை வந்து சிண்டிகேட் ஓனர் ஆக்கிடுவான். இனி யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு வந்து புஷ்பா வந்து நினைச்சிட்டு இருப்பான். இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு புஷ்பா நினைச்சிட்டு இருக்கும் போது தான் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்குது. அங்க வந்து ஒரு சீனை வந்து காட்டும். யூஎஸ்ல இருக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து புஷ்பாவோட போட்டோவை அவங்க அடியாளுங்களுக்கு காட்டி இவனோட தலையை எனக்கு கொண்டு வரவங்களுக்கு $1000 பில்லியன் சொல்றான். கேங்ஸ்டரோட மூஞ்சியை வந்து நம்ம காட்டுறதுல இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து புஷ்பாவும் ஃபகத் ஃபசீலும் வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ள வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு ஃபகத் ஃபசீல் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சாரி கேட்பான், புஷ்பாவும் சாரி கேட்பான். ஸோ ரெண்டு பேரும் வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு டீலா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஃபகத் ஃபசீலை வந்து டிஜிபியா வந்து புஷ்பா வந்து ப்ரொமோட் பண்ணிடுவான். ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து படத்தோட கிளைமேக்ஸ் எண்டிங்கை முடிக்கிறாங்க. முடியும் போது வந்து சேம் டயலாக், புஷ்பானா ஃப்ளவர்லடா ஃபயர்னு சொல்லிட்டு படத்தோட பார்ட் 3 வந்து இந்த இடத்துல முடிக்கிறோம். இப்போ நாங்கள் சொன்ன புஷ்பா பார்ட் 3 கதை வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி வேற படத்தோட கதை, அதாவது பார்ட் 2 பார்ட் 3 இல்லை ரிலீஸ் ஆகாத படத்தோட கதையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அந்த படத்தோட பேரை வந்து கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.